நடுவர் அவர்களே, நாமெல்லாம் முந்தி ஒரே ஊருக்காரங்க. ஒன்றிணைந்த மதுரை மாவட்டத்தில் நீங்க இருந்திருக்கீங்க முன்னாடி. அது ஊர் பேரெல்லாம் இல்லம்மா. நம்ம படம் இருக்கிறது மதுரைக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க உலகத்துக்கு முழுக்க எடுக்கிறோம். அதனால மதுரையில இருந்து வந்தவங்கிற பேர் தானே தவிர நம்ம ஊருக்காக நமக்கு இல்லை. நான் அதை எந்த காலத்திலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம வேலை செய்வது உலகத்துக்காக. ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரியே எல்லா கலைஞர்களும் இருக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை. நடுவர் அவர்கள், நான் கல்லூரி வாத்தியார் இல்லையா, என் வகுப்புல ஒரு பையன் உள்ள நுழையிறாங்க. கோக்கு மாக்க மண்டையெல்லாம் வெட்டி ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றேன், பீடிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருப்பான். இன்னைக்கு காராச்சேவுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி அன்னைக்கு வந்து நிற்கிறான். என்னடா அப்படி கன்றாவியா ட்ரெஸ் பண்ணிருக்க, பார்க்க சைக்கிளடா போடா அப்படின்ற. அவன் என்ன சொல்றான், எங்களை எல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். கரெக்ட் தான். நம்ம ஒரு ஆளை பார்க்கத்தவனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, வசனங்கள் என்பதை எவ்வளவு தெளிவா வச்சாங்க முன்னாடி. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை, அன்று போரிலே உயிரை சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும், கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசுன்னு கட்டபொம்மன் பேசும்போது திரையரங்கமே கைதட்டுவாங்களங்க. இன்னைக்கு என்ன வசனம் எழுதுறோம்? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஏப்பா ஓம் பேச்ச நீயே கேட்கலனா வேற ஒரு வயலும் கேட்க மாட்டான்ல. அப்புறம் இன்னும் சொல்லிட்டு போனாரு நடுவர் அவர்களே, காதலுக்கு நாங்களாம் எதிரி இல்லைங்க. சினிமாவில் இளைஞர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஷேக்ஸ்பியருடைய நாவல்களும் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளும் காவியங்களா மாற்றப்பட்டுச்சுன்னா ஆன்ஹாக்கே என்ற அவருடைய காதலி ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இத்தாலியினுடைய மாஜினி முதல் போரிலே தோற்று போகிற பொழுது அவருடைய காதலியினுடைய கடிதம் தான் அவரை தூக்கி நிறுத்துகிறது. காதலுக்கு நாங்கெல்லாம் விரோதிகள் கிடையாது. ஆனா சினிமா காதலை எவ்வளவு கொச்சப்படுத்தி வெட்டி துண்டு துண்டா ஆக்கி கையில கொடுத்துருக்கீங்க. பார்த்து காதல், பார்க்காத காதல், மூச்சு காதல், பீச்சு காதல், முக்கோண காதல், மூச்சு திணற காதல், எத்தனை காதல்ங்க சொல்லும் போது எனக்கு இலகுதுண்ணே. அந்த காதல்லாம் இல்லாம வசனத்துல வேற காதலுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பயலுக பூரா என் காலேஜில் அப்படித்தான் அலையிறானுங்க. 20 பேரை ஃபாலோ பண்ணணும், 15 பேரை ஃபில்டர் பண்ணணும், 5 பேரை பிக்கப் பண்ணணும், 2 பேரை செட்டப் பண்ணணும். 2 பேரை செட்டப் பண்ற கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க. பிக்கப், டிராப், எஸ்கேப் என்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிய குற்றத்தை நீங்க ஒத்துக்கறணும் நான் கேட்கிறேன். கையில மொபைல் போன் மட்டும் இருக்குங்க, 5 பேரை ஒரே நேரத்தில் லவ் பண்றேன்றான். எப்படிடா சமாளிக்கிறேன்னா, அப்படியே கரெக்டா 2 மணிக்கு தூக்க வர நேரத்துல கூட கரெக்டா கேள்வி கேட்ட பிள்ளைகளுக்கு கரெக்டா பதில் அனுப்புறானுங்க. என்ன கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு வந்து நீங்க பேசுறீங்க நான் கேட்கிறேன். நான் நடுவர் அவர்களே, ஒரு உண்மையான குற்றச்சாட்டை நான் மீண்டும் வைக்கிறேன். நல்ல விஷயத்தை சொல்ல வந்த திரைப்படத்துல எப்ப பார்த்தாலும் அந்த பையனுங்க பாட்டிலோடயே திருறானுங்க. பாட்டில் கலாச்சாரத்தை உருவாக்கி விட்ட குற்றவாளிகளை நான் உங்களை பாக்குறேங்க. எல்லாத்தையும் விடுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த சென்டிமெண்ட்ல பொம்பளை பிள்ளைங்களை ஏங்க இந்த ஏமாத்துறீங்க? பொம்பளைங்களை நாங்க தான் கிடைச்சோமா உங்களுக்கு? தாய்மார்கள் நடுவில் எங்க அண்ணா உட்காந்துருக்காரு, அப்படி சென்டிமெண்டா புளிஞ்ச படத்துல தான் அவர் ஹிட் ஆயிருக்காரு. ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்றேங்க, சரினா ஓகேனுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு கணவன் மனைவி அப்படியே ரொம்ப சேர்ந்து வாழ்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. திடீர்னு மனைவி தவறி போறா. உடனே ஹீரோ தாடி வச்சுட்டு அப்படியே சென்டிமெண்டா அலைஞ்சிட்டு இருப்பாரு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சந்தோஷம், அப்படிதான் இருக்கணும், நாங்க வரவேற்கிறோம். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பின்னாடி காத்தா அடிக்குதுங்க, இலையெல்லாம் பறக்குது, வீணை சோகமா போயுது. உள்ள நுழைஞ்சா மூத்த பொண்டாட்டியோடைய படம் பெருசா ஃப்ரேம் பண்ணி தொங்க விட்டுருக்காரு. இந்த 2வது பொண்டாட்டியை கூட்டிட்டு போய், அக்கா குத்து விளக்கை ஏத்துக்கா அப்படின்றாரு. குத்து விளக்கை ஏத்தினோடனே இப்படி திறந்தா ஒரு பீரோ நிறைய பட்டு புடவை. இது உங்க அக்கா பட்டு புடவை, எடுத்து போட்டுக்க. இது உங்க அக்கா நகை, எடுத்து போட்டுக்க. இது உங்க அக்கா படம், எடுத்து கும்பிட்டுக்க சொல்றாரு. நான் இதவே கொஞ்சம் உள்டாவா யோசிச்சு பாக்குறேன். அந்த அக்காவுக்கு வீட்டுக்காரர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, போய் கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வருதுங்க, பெரிய படம் ஒண்ணு செட் பண்ணி வச்சுடுறாங்க. இதான் உங்க அண்ணன் படம், போய் கும்பிடுங்கன்னா பீரோவை திறந்து இதான் உங்க அண்ணன் பெல்ட், இதான் உங்க அண்ணன் பேண்ட்னா வீடு வரைக்கும் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? இந்த பொம்பளை மட்டும் உங்களுக்கு என்ன ஜடமாங்க? இந்த பொம்பளை என்ன வெத்து வேட்டாங்க? அவங்களுக்கு உணர்வே இல்லையாங்க? 2ஆம் தாரமா வாக்கப்பட்டு போற பிள்ளைக்கு ஏற்கனவே மனசுல வருத்தம் இருக்குங்க. இந்த மனுஷன் அவன் பொண்டாட்டி நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கானே, நம்மளோட எப்படி வாழ்வான் என்ற குற்ற உணர்வு கூட இல்லாம பெண்களை ஜடமா நினைச்சிட்டு நீங்க படம் எடுத்துட்டு 3 பேர் வந்து வக்காலத்து வாங்கி உட்கார்ந்துருக்கீங்களே. ஏன் சவுண்டு கம்மியா சொன்னேன்னா, நம்ம அண்ணன் மாருங்க இருக்கட்டும். நான் இன்னொரு கேட்கிறேன், மனசாட்சியோட ஒத்துக்கோங்க. விளிம்பு நிலையில இருக்கிற மக்களை இவ்வளவு கேவலப்படுத்த உங்களால தானே முடியுது?
ஏற்கனவே அவன் சாக்கடை ஓரத்திலையும் வாழ்க்கையினுடைய விளிம்பிலையும் பொருளாதாரம் இல்லாமையும் தள்ளப்பட்டு கிடக்குறாங்க. விளிம்பு நிலையில அவனை அரை டவுசரோட நிக்க வச்சு கையிலேயே ஏத்தி கட்ட விட்டு கிழிஞ்ச டவுசரை போட்ட விட்டு கேவலமா நிக்க வச்சு இதுதாண்டா உன் பொழப்புன்னு மாத்திரம் காட்டல, அவனை வன்முறையாளனாக காட்டு மிராண்டியாக எதற்கும் லாயக்கற்றவனாக காட்டிட்டு அவன் தான் ஹீரோன்னு சொல்றீங்களே, அப்ப விளிம்பு நிலையில இருக்கிற சாமானியன் அவனைத்தானே பின்பற்றுவான்.